கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் சங்கீதம் 32:8 பார்க்கும்போது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஆண்டவர் மாத்திரம் நம்ம போதித்து நம்ம நடக்க வேண்டிய வழியை காட்டினாருன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. அவர் நம்ம கற்றுக் கொடுத்து அவர் நமக்கென்று வைத்திருக்கிற வழியை அவர் காட்டும் பொழுது, அவர் நம்ம மேலே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லும்போது அது எல்லாமே ஆசீர்வாதமாக தான் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில். அதுதான் நம்ம ஆண்டுகிட்ட ஒரு நாளும் கேட்குற, ஆண்டவரே நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. இப்போ யாருக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பாரு அப்படின்னு பார்க்கும்போது, அதிலே 75வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கும்போது, சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்தில் நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிப்பாராம். அப்போ அவருடைய வழி நமக்கு போதிக்கிறோன்னா யாருக்கு போதிப்பாருன்னா, சாந்த குணம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் அவருடைய வழியை போதிப்பார். அடுத்தது 12 பார்த்தா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அப்போது ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த பயம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் அவர் வழியை கற்றுக் கொடுப்பார். எந்த வழியை அவர் தெரிஞ்சு வச்சுருக்கார் நம்மை குறித்து, தாம் தெரிந்து கொள்ளும் வழி, ஆண்டவர் எந்த வழியை தெரிஞ்சு வச்சுருக்காரோ அதை ஆண்டவர் போதிப்பார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே இல்லாமல் நம்ம மாற்று துணிகரமாக நம்ம இருக்கும்போது அவர் வழியை சொல்லி கொடுத்தா கூட அதை நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா அந்த ஆண்டருக்கு பயப்படுகிற பயமே இல்லையே. அப்போ எப்படி அவர் வழியை நம்ம கற்றுக் கொடுக்க முடியும்? அவர் எப்படி நம்மளை போதித்தாலும் நம்ம எப்படி செய்வோம்? அதுதான் யாருக்கு அவர் போதித்து அவர் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார்னா, அவர் சாந்த குணம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு அவர் வழியை போதிப்பார். அடுத்தது கர்த்தருக்கு யார் பயப்படுறாங்க, இப்போ அவங்க தான் கர்த்தருக்கு பயப்படுறவங்க தான் அவர் ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதுபடி அவங்க நடப்பாங்க. அவங்க ஆண்டவர் சொல்கிற பாதை, ஆண்டவர் சொல்கிறத கேட்டு அப்படியே நடப்பாங்க. ஏன்னா ஐயோ கர்த்தருக்கு பயப்படுற அந்த பயம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அப்போ தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்க அவங்க செய்வாங்க. ஆண்டவர் மேலே பயமே இல்லைன்னா அதை செய்ய மாட்டாங்க. கர்த்தர் கற்றுக் கொடுத்தா கூட பயம் இல்லாதவங்க எப்படி செய்வாங்க? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்குறோன்னா அவர் நம்மோடு கூட அவருக்கு நமக்கு போதித்து நாம் எப்படி நடக்கும்ன்ற வழியை அவர் காட்டுறோன்னு சொன்னால், முதலாவது நம்ம ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அதே போல் சாந்த குணம் நமக்கு இருக்கணும். எல்லாவற்றிலுமே கற்றுக்கொள்ளணும். சாந்தமாய் அமைதியாய் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை நமக்கு ஆண்டு கொடுக்கணும். கற்றுக்கொள்ளணும். அப்போ நம்ம ஆண்டுகிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. நீங்கள் தானே சொன்னீங்க நான் உனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழின்னு காட்டுவேன்னு சொன்னீங்களே, எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. ஆண்டோட சகோதரமை தாழ்த்தி, ஆண்டவர் நீங்கள் சொல்லுங்கப்பா, நான் கேட்குறேன், நீங்கள் கற்றுக் கொடுங்கப்பா, நான் நடக்கிறேன்னு சொல்லி நம்மை தாழ்த்தி ஆண்டுகிட்ட நம்ம கேட்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுப்பார். அதுக்கு அதாவது நம்ம ஆண்டவருக்கு பயப்படணும், சாந்த குணம் இருக்கணும். எல்லாவற்றிலுமே நமக்கு அந்த சாந்த குணம் இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுப்பார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீங்கள் கற்றுக் கொடுங்க இயேசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காட்டுங்க. உங்கள் கண் எங்கள் மேலே வைத்து எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து சொல்லுங்கப்பா. எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து கர்த்தர் நடத்துங்க. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.